ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3வது கால பூஜைக்காக நாங்கள் கொரட்டிக்கு போயிட்டுருக்கோம். மடவாளத்துலேருந்து கொரட்டி போயிட்டுருக்கோம். மடவாளத்துலேருந்து கொரட்டிக்கு போகணுன்னாலும் திருப்பத்தூருக்கு வந்துட்டு தான் திருப்பத்தூர்லேருந்து கொரட்டி போகணும். இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கோம். கோவில் வந்துருச்சு. கொரட்டிலே 2 சிவலிங்க கோவில் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப பெரிய கோவில். ரொம்ப ரொம்ப பழமையான பிரம்மாண்டமான கோவிலுன்னு தான் சொல்லணும். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்னு. அடைச்சி பிடிச்சி உள்ளே போகலான்னு பார்த்தோம். கரெக்டாக நாங்கள் போகும்போது தான் சிவனுக்கு தீபாராதனை காமிச்சிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இது சிவலிங்கம் ரொம்ப பெருசாக இருக்கும். தீபாராதனை காட்டும்போது பார்த்திங்கன்னா சிவன் பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. நாங்களும் கூட சேர்ந்து பாடிட்டு இருந்தோம். கேட்டு பாருங்கள், வேணா நல்லாயிருக்கும். ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு இது. சித்தமெல்லாம் எனக்கு சிவன் மயமே இறைவா. நல்லா இருக்குல்ல? கொரட்டியில் இன்னொரு கோவில் இருக்குது. அங்கேயும் ஒரு பூஜை பார்க்குறதுக்காக நாங்கள் கிளம்பணுன்றதுக்காக இங்கே தரிசனம் முடிச்சுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அந்த கோவிலுக்கு கிளம்பிட்டோம். அந்த கோயிலோடைய வீடியோ கூட நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலேயே நான் சேர்த்து போடுறேன். நான் 2 கோவிலையும் சேர்த்து இந்த வீடியோலேயும் போடுறேன். ஏன்னா இந்த 2 கோவில்லையும் ஒரே டைமில் தான் நாங்கள் தரிசனம் பண்ணோம். அங்கே அபிஷேகம் பார்த்துட்டு உடனே இங்கே வந்தோம். இங்கே அலங்காரம் பார்த்தோம். ஸோ இங்கே அலங்காரம், அங்கே அபிஷேகம்னு 2 கோவில்லையும் பார்த்ததுனால இந்த 2 கோயிலையும் ஒரே வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இது கொரட்டியோடைய இன்னொரு கோவில். மெயினாக பெரிய கோவில்னா கொரட்டியில் இந்த கோவில் தான் சொல்லுவாங்க. இந்த கொரட்டி சிவன் கோவிலில் இன்னொரு சிறப்பு வாய்ந்த விஷயம் இருக்குங்க. அது என்னன்னாக்கா, முருகன் வள்ளி தேவயானை அவ்வளோ தத்ரூபமாக இருப்பாங்க. நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேறு எந்த கோவில்லையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆனால் நாங்கள் அது வீடியோ எடுக்கலை, ஏன்னா பூஜை நடந்துட்டு இருந்தது. ஆனால் இங்கே சாமியை மூலஸ்தானத்தில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் கோவிலை வரைக்கும் மட்டும் சுற்றி நாங்கள் வீடியோஸ் எடுத்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த கால பூஜைக்காக நாங்கள் மறுபடியும் திருப்பத்தூருக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம திருப்பத்தூரில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பிரம்மேஸ்வரர் கோவில் இருக்குது. அங்கே தான் அடுத்த பூஜையை பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ போட போகிறேன். தேங்க்யூ, பாய்.